கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார். அதை நாம் வாசிக்க கவனமாய் கவனிப்போம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் வசனம் 18, 19 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் வசனம் 18, 19 ஆகிய 2 வசனங்கள். என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமென். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களோடு கூட பேசுங்க. நீங்க பேசுகிற தேவன். ஆண்டவரே, நீங்க பேசுங்கப்பா. அடிமை சிலுவையில மறைத்து ஆவியானவர் பேசுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். அடிமை சிலுவையில மறைத்து ஆவியானவர் வெளிப்படுவீராக. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மீண்டுமாக இதை வாசிக்கும் பொழுது லேவியராகமம் 25, 18, 19 ஆகிய வசனத்தை படிங்க திரும்ப. என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. 2 இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, தேசத்துல நீங்க எப்படி இருப்பீங்க? சுகமாய் குடியிருப்பீர்கள். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதுல சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன தலைப்பு? அதாவது தலைப்பு என்னன்னா, நீங்கள் சுகமாய் குடியிருக்க என்ன வழிகள் அப்படின்ற தலைப்புல நாம் பார்க்க போறோம். எல்லாரும் எப்படி இருக்கணும்? சுகமா இருக்கணும். சுகமா இருக்க விரும்புறீங்களா? எத்தனை பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். ஆக நம்ம சுகமாய் வாழுவதற்கு ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாரு, நல்லா கவனிங்க. உதாரணமா நான் சொல்றேன். எத்தனை பேர் ட்ரெயின்ல போயிருக்கீங்க? இல்ல அப்படி கேட்க கூட, ட்ரெயின்ல போகாதவங்க யாரு இருந்தா கை தூக்குங்க பார்க்க. ஆடா, தங்கமணி போனதே இல்லையா? அவனை கூட்டிட்டு போகணும். இந்த வாரத்துல, அதாவது போன மாசத்துல பேப்பர் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ பிளெயின்ல வந்து டிக்கெட்லாம் கம்மி பண்ணியிருக்கிறாங்க. சேலத்துல இருந்து பெங்களூர் போறதுக்கு 1000 ரூபா டிக்கெட், 1050 ரூபா. இப்போ நானும் பாஸ்டம்மா சாமெல்லாம் பேசணும், நம்ம சர்ச்சு மக்களை பிளெயினில் ஏற்றி இறக்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். அந்த பேச்சு வாக்கில் விட்டு அடிச்சிட்டோம். சொல்லதுக்கும் மறந்து போச்சு. ஆண்டவருக்கு சித்தமானா கூட்டிகிட்டு போவோம். பிளெயின் எப்படியாவது ஏறி இறங்கிடணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், அதுக்காக நம்ம முயற்சி பண்ணுவோம். போக விருப்பம் உள்ளவங்க பேர் கொடுங்க, 1000 ரூபா கொடுங்க. போகும்போது பிளெயின், வரும்போது ட்ரெயின். அது எதில் வந்துடலாம்? என்ன வந்தே பாரத்தில் வந்துடலாம். அதுலேயும் வரணும் இல்லைங்க, வந்தே பாரத்லையும். ஆமாம், 4 மணி நேரத்தில் சென்னையிலேருந்து வராங்க. பெங்களூர்லேருந்து 2 மணி நேரத்தில் வந்துடுவாங்க. வந்தே பாரத். அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யணும்? வாழ்க்கையில் ஒரு முறையாவது பயணிச்சு பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ரைட். இப்போ கவனிங்க. நம்ம அதாவது ஒரு ட்ரெயினில் ஏறி நம்ம ஒரு வெளியூருக்கு போகிறோம். போகும்போது கரண்ட் டிக்கெட் வாங்கிட்டு போய் ஜென்ரலில் ஏறுறோம். கூட்டம் செம்மையாக இருக்குது. உட்கார்றதுக்கே இடம் இல்லை. நின்றுட்டு போகிறாங்க. படிக்கட்டு கிட்ட நின்றுட்டு போகிறான், பாத்ரூம் கிட்ட நின்றுட்டு போகிறாங்க. கடைசியில் அப்படியே வந்து பார்த்தா அந்த ஜென்ரலில் ஒரு ஓரத்தில் அப்படியே ஒட்டிட்டு உட்கார்ற மாதிரி ஒரு இடம் கிடைக்குது. அவங்க வெளியூர் குறிப்பிட்ட ஊருக்கு போய் சேர்றாங்க. சென்னையோ ஏதோ ஒரு ஊருக்கு போய் சேர்றாங்க. அவங்கள பார்த்து எப்படி உங்க பயணம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கஷ்டப்பட்டு வந்தேன், நின்று காலெல்லாம் இந்த வாரத்தில் உட்காந்துட்டு வந்தேன், இடுப்பெல்லாம் வலிக்குதும்பாங்க. அதையோ ரிசர்வ் பண்ணி ஒரு 3rd ஏசிலையோ 2nd ஏசிலையோ படுத்துட்டு உட்கார்ந்துட்டு
அப்படியே ஜாலியா போனா அவன் என்ன சொல்லுவான்? சுகமா வந்தம்மா. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் நம்ம எப்படி கஷ்டப்பட்டு எப்படியோ வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆண்டவர் நம்ம வைக்கணுமா, இல்ல சுகமா வாழ வைக்கிறேன்னு சொல்றாரு, அதுக்கான வழியை தேடணுமா? அல்லேலூயா. நம்ம எப்படி வாழணும்? சுகமா வாழணும். அதை தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? சுகமா வாழணும். நவோமி சொல்றாங்க, மருமகளை பார்த்து என்ன சொல்றாங்க? என் மகளே. என்ன சொல்றாங்க? என் மகளே. மருமகள் என்னன்னு சொல்றாங்க? இன்னைக்கு எத்தனை மாமியார் அப்படி சொல்றாங்க? என் மகளே சொல்ல. அது இருக்குது, அது வந்துச்சு. அது வந்ததுக்கு அப்புறம் என் நிம்மதியே போச்சு அப்படிதான் சொல்றாங்க. ஆனா இங்க அந்த நகோமி என்ன சொல்றாங்க? என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திரு. அந்த வசனம் பாருங்க. வசனம் ரூத் 3:1 படிங்க. ரூத் 3:1 படிங்க. பின்பு அவள் மாமியாராகிய நகோமி அவளை நோக்கி என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. உனக்கு நீ சுகமாய் வாழ்ந்திருக்க நான் உனக்கு வழியை தேடாம இருப்பனா அப்படின்றாங்க. அல்லேலூயா. ஒரு மாமியாரே தன் மருமகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் பொழுது உங்களை என்னையும் படைத்த ஆண்டவர், அல்லேலூயா, உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தி மீட்ட தெய்வம், உங்களுக்காக எனக்காக 6 மணி நேரம் சிலுவையில தொங்கின ஆண்டவர், உங்களுக்காக எனக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் கல்வாரி சிலுவையில சிந்தின தேவன் கோடி மடங்கு நம்ம சுகமா இருக்கணும்னு நினைக்கிறாருங்க. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவரே. ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, சங்கீதம் 4:8 படிங்க. சாம் நம்பர் 4:8. சங்கீதம் 4:8. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நீர் ஒருவரே. அல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்வாங்க? நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் ஒருவரே என்ன செய்வாருங்க? நம்மை சுகமாய் தங்க பண்ண செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் தாவீது என்ற அனுபவத்தில் சொல்ல, நீர் ஒருவரே என்னை சுகமாய் வாழ வைக்கிற தேவன். தாவீது சுகமா இருக்கட்டும் அவன் அப்பா நினைக்கல, அவன் அம்மா நினைக்கல, அண்ணன் தம்பி நினைக்கல, கூட பிறந்தவங்க நினைக்கல. ஆமேன். அவன் ராஜ்யத்தில் இருந்த மக்கள் நினைக்கல. ஆனா ஒருவர் நினைச்சாருங்க, அவர்தான் இயேசு. அல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒருவர் நினைக்கிறார், அவர்தான் இயேசு. அந்த தேவன் தான் நம்மை சுகமாக வாழ வைக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா. இவ்வளவுதானா? கைத்தட்டு. ஆமென். அவர் ஒருவரே. சங்கீதக்காரன் சொல்றார், நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேன். ஒருவரே என்னை சுகமாய் வாழ வைக்கிற தேவனாய் இருக்கு. யாருக்கு சுகமாய் வாழ வைப்பாராம்? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி வந்து எப்படி இருப்பானா? சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்குள்ள வந்த பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளுடைய மறைவிலே வந்த ஜனங்களுக்கு என்ன கிடைக்குங்க? சுகமான வாழ்க்கை கிடைக்கும். இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு சுகமான வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சுகமான வாழ்க்கை, ஆமென், ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகளுக்கு சுகமான வாழ்க்கை, அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு சுகமான வாழ்க்கை, சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளுக்கு சுகமான வாழ்க்கை, கர்த்தருக்காக கற்புள்ள கன்னிகையாக நல்ல பரிசுத்த உத்தம மணவாட்டியாய் காத்துக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு சுகமான வாழ்க்கை, அவருடைய வருகை எதிர்பார்த்து வாழுகிற பிள்ளைகளுக்கு ஒரு சுகமான வாழ்க்கை. உங்களுக்கு எனக்கும் தேவன் அந்த காலைவேளை வாக்கு பண்ணுகிறார், நான் உங்களை சுகமாய் வாழ வைப்பேன். அல்லேலூயா.
வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மாணவர், என் வாழ்க்கையின் ஒளிவிளக்கு நீ போதுமே, என் வாழ்விலே வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, நீ மாற்றம் இல்லை என்றார் மனிதர்கள் உயிரோடு விழுங்கிருப்பார்கள், நீர் மாத்திரம் இல்லை என்றார் மனிதர்கள் உயிரோடு விழுங்கிருப்பார்கள், நீப்பதுமே நிலைப்பதுமே, நீப்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின்றேனே, கிருபையினால் தான் வாழ்கின்றேனே, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. அல்லேலூயா. பக்தர் பாடுறார். லூக்கா சேகர், அவர்தான் பாஸ்டர் லூக்கா சேகர், அவர் எழுதின பாட்டு தான் வாழ்வே நீர்தான் ஐயா, என் வாழ்வே நீர் மாத்திரம் இல்லைன்னா மனிதர்கள் என்ன செய்வாங்க, எப்படி விழுங்குவாங்களாம், உயிரோடனை விழுங்கி இருப்பார்கள். இன்னைக்கு மனுஷன் எப்படி நினைக்கிறான், எப்படா இவனை கமுத்துவோன்னு நினைக்கிறான், எப்படா விழுங்குவோன்னு நினைக்கிறான், எப்படா ஒண்ணு இல்லாம போவான். அதான் விழுங்குறதுக்கு அடையாளம். யோனாவை என்ன செஞ்சுதான், பெரிய மீன் எப்படி உயிரோட முழுங்குச்சு. இந்த பாம்பு பல்லி எல்லாத்தையும் என்ன பாருங்க என்ன செய்யும், உயிரோட முழுங்கும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வயிற்றுக்குள்ள போகும்போது எப்படி இருக்கும், நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு, நமக்கு எதிராக வரவன், நமக்கு விரோதமா எழும்புறவன், பகைஞனா இருக்கிறவன் எல்லாம் என்ன செய்யறான், எப்படா அவனை கவுக்கலான்னு நினைக்கிறான். ஆனா வாழ வைக்கிறவர், சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அல்லேலூயா ஆமென், சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்த, you prepare a table before my enemies. என் சத்துருக்களுக்கு முன்பாக என்னை வாழ வைக்கிற தேவன், என்னை எதிர்க்கிறவனுக்கு முன்பாக என்னை வாழ வைக்கிறவர், எனக்கு விரோதமாய் வருகிறவனுக்கு முன்பாக என்னை வாழ வைக்கிறவர். ஏன்னா அவர்தான் நம்ம வாழ்வை விரும்புகிறவர், நம்மை சுகமாய் வாழ வைக்கிறவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் சுகமா உன்னை வாழ வைக்க போறேன்ப்பா. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை சுகமாய் வாழ வைப்பார், உங்கள் குடும்பத்தை சுகமாய் வாழ வைப்பார், உங்க பிள்ளைகளை சுகமாய் வாழ வைப்பார். அல்லேலூயா ஆமென். எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்தை உணர்றீங்க? பிரைஸ் தி லார்ட். அவர் மாத்திரம் இல்லைன்னா மனிதர்கள் உயிரோடு அவ்வளவு நல்லவங்க இருக்கிறாங்க. ஆமென். நிறைய பாருங்க பேப்பர்ல பாக்குற, கணவனே மனைவியை முழுங்கிடுறான்.
மனைவி கணவனை முழுங்கிடுறான். கடந்த நாட்கள்ல ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன், படிச்சவங்க சொன்னாங்க. ஆந்திராவில் ஒருத்தன் ராணுவ வீரன் மனைவியை என்ன வெட்டி குக்கர்ல போட்டு வேக வச்சுட்டானா. பாட்டா வேக வச்சு கொண்டு போய் எலும்பு தனியா சத தனியா வேக வச்சு கொண்டு போய் வெளியே கொட்டிட்டான். மனிதர்கள் உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். அவர் மாத்திரம் இல்லைன்னா அது ஒரு பயங்கரமான ஒரு உலகத்திலேயே இல்லாத ஒரு கொலைன்னு சொல்லி பேப்பர்ல போடுறாங்க, வேர்ல்டு மர்டர்ன்னு போடுறான். அப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறாங்க. அவர் மாத்திரம் இல்லைன்னா அல்லேலூயா, என்னைக்கோ நாம ஒண்ணுமில்லாம போயிருப்போம். இன்னைக்கு இருக்கிறோம்னா காரணம் அவர்தான். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின்றேனே. கிருபையினால் தான் வாழ்கின்றேனே. வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. அல்லேலூயா. போன மாசத்துல ஒரு சகோதரன் நம்ம தங்கமணியை சந்திச்சார் ரோட்ல. என்ன சொன்னாருன்னு கூட்டம் முடிஞ்சு கேட்டு பாருங்க. ஆமென். கர்த்தர் மாத்திரம் இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பாங்க? மனிதர்கள் உயிரோட விழுங்கி இருப்பார்கள். இம்மானுவேல் பிரதர் கேட்டு பாருங்க, இந்த நாள் ரோட்ல நின்று பேசின வார்த்தைகள் என்னன்ட்டு. ஆண்டவர் மாத்திரம் இல்லைன்னா மனிதர்கள், கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமானுக்கு வருகிற உபத்திரவங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தர் என்ன செய்வார்? விடுவிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக இங்க வாசிக்கிறோம், என்ன படிக்கிறோம் பாருங்க. நீர் ஒருவரே என்னை என்ன செய்கிறீர்? சுகமாய் வாழ வைக்கிற ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ண செய்கிற தேவன், என்னை வாழ வைக்கிற தேவன். வாழ்வே நீர்தான் ஐயா, வாழ்வே நீர்தான் ஐயா. ஆக தேவ பிள்ளையே, இந்த வசனத்தின்படியாக நாம் எப்படி ஆண்டவர் வாழ வைப்பாரு, என்ன செய்வாரு பாருங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். போன சர்வீஸ் எத்தனை பேர் வீடியோல பாத்தீங்க? யாரும் பார்க்கலையா சார்? யாரோ ஒன்று ரெண்டு பார்த்துருப்பீங்க. நீங்க அந்த பார்த்தவங்க பதில் சொல்லக்கூடாது, பார்க்காதவங்க பதில் சொல்லலாம். பைபிள்ல ஒருத்தர், ஒரு நபர் அவங்க சொல்றாங்க, நான் சுகமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க. அது யார் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா பிரைஸ். போன சர்வீஸ்ல 500 ரூபான்னு ஒருத்தர் வாங்கிட்டாங்க. யாருன்றத நீங்க சேனல்ல போய் பாருங்க. இப்ப 2வது சர்வீஸ்ல ஒரு கேள்வி கேட்கிறேன். பைபிள்ல நிறைய கேரக்டர்ஸ் வராங்க. அதுல ஒரு நபர் சொல்றாங்க, நான் என் ஜனங்கள் நடுவே சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சூனேமியால் கரெக்டான பதில். எங்க அம்மா சொல்லிட்டாங்க உற்சாகமா. 100 ரூபா பிரைஸ் கொடுத்துடலாம். வாங்க, இப்பயே வந்து வாங்கிக்கோங்க. 100 ரூபா பரிசு வழங்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். இடையில நீ அப்பப்ப கேள்வி கேட்பேன். நீ இன்னைக்கு முடிஞ்சது, இடையில வர நாட்கள்ல கேட்கறவங்க அப்பப்ப பரிசு கொடுக்கப்படும். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 ராஜாக்கள் 4:13 வாசிங்க. 2 ராஜாக்கள் 4:13.
அவள் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். ஆமா, இப்போ எலிசா தேவ மனுஷன், யார்கிட்ட வேணாலும் அவர் பேசுவார், ராஜாட்ட பேசுவார், அதிபதிட்ட பேசுவார், எல்லாத்திட்டையும் பேசலாம். அவ்வளவு ஒரு வாய்ஸ் உள்ள ஒரு ஆள். அந்த எலிசா அந்த சூனேம் ஊருக்கு வரும் பொழுது அந்த சூனேம் ஊர் ஆள் என்ன செய்யறா? தேவ மனுஷன் என்று அறிந்து. அப்ப யார் தேவ மனுஷன்றது என்ன செய்யணும்? அறியணும். அல்லேலூயா. அவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? வீட்டுல வரவேற்று அவங்களுக்கு ஒரு ரூம் எல்லாம் ஆயத்தப்படுத்தி அவங்கள சகல சலக்கரணையோடும் கவனித்து வருகிறாள். அந்த எலிசா பாக்குறாரு, என்ன இவ்வளவு தூரம் கனம் பண்ணி உட்கார வச்சு சாப்பாடு போட்டு கட்டில மேஜெல்லாம் கொடுத்து வச்சிரு, இந்த அம்மாவுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு வேலைக்காரனை அனுப்பி கேட்கிறேன். உனக்காட்ட நான் ராஜாட்ட பேசணுமா, மந்திரிட்ட பேசணுமா, சேன தளபதிட்ட பேசணுமா, யார்கிட்ட பேசணும்? ஏதாவது உனக்கு விண்ணப்பம் இருந்தா சொல்லுமா, நான் தீர்த்து வைக்கிறேன்றார். இன்னைக்கு ஒரு ட்ரம்ப் கேட்கிறாருன்னு வைங்க, வந்து பிரதர் உங்களுக்கு என்ன நான் செய்யணும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஸ்தோத்திரம், சிஸ்டர் சொல்லிட்டாங்க ஆலயத்துக்கு. அந்த மாதிரி ஒருத்தட்ட ஆண்டவர் வந்து கேட்கிறாப்பா, நான் உனக்கு ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கா, ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? லிஸ்ட் போட்டுருவோம். அடிக்கு இருங்க ஆண்டவர் இருங்க, கொஞ்சம் யோசிச்சு சொல்லிடுறேன். அந்த அம்மா சொல்றாங்க, நான் என் ஜனத்தின் நடுவே எப்படி இருக்கிறேன்? சுகமா இருக்கிறேன். யாராவது கேட்கறாங்க, எப்படிப்பா இருக்கிற? ஏதோ இருக்கிறேங்க, வாழ்க்கை ஓடுதுங்க, ஏதோ வாழ்க்கை ஓடுது. இப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க. நல்லா இருக்கிறேன்னு யாராவது சொல்றாங்களா? சுகமா இருக்கிறேன்னு சொல்றாங்களா? அவர் கேட்கிற, ஏதாவது செய்யணுமா, ஏதாவது பேசணுமா, ஏதாவது காரியத்தை உனக்கு ஒழுங்குபடுத்தணுமா, சொல்லுமா, நான் உனக்காக செய்யறேன். அந்த அம்மா சொல்றாங்க, சுகமா இருக்கிறேன், எனக்கு ஒண்ணு வேண்டான்றாங்க. வாழ்க்கையில குறை இருக்கு. என்ன குறை? நீண்ட நாளா குழந்தை இல்ல. ஜெபிக்கிறவங்க தான், ஊழியக்காரனை தாங்கிறவங்க தான், ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறவங்க தான் வாழ்க்கையில குறைகள் இருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறோம்? ஆண்டவரை ஆராதிக்கிறோம், சபைக்கு வரோம், சத்தியத்தை கேட்கிறோம், சில குறைகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் நிறைவாகும் எப்போ? நம்ம நிறைவா இருக்கும் பொழுது. அல்லேலூயா. அந்த அம்மாட்ட கேட்கிறாங்க, அம்மா எப்படி இருக்கிறீங்க? அவங்க சொல்றாங்க, என் ஜனத்தின் நடுவே, என் ஊர் மக்கள் மத்தியில நான் எப்படி இருக்கிறேன்? சுகமா இருக்கிறேன். அந்த வார்த்தைக்கு தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் என்ன அறிக்கையிடணும்? நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லணும். ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் நல்லா இருக்கிறேன், ஆசீர்வாதமா இருக்கிறேன், கர்த்தர் என்னை வாழ வைக்கிறார், இதைத்தான் அறிக்கையிடணும். ஆமென். அந்த சூனேமியால தான் சொன்னாங்க, நான் என் ஜனங்களின் நடுவே எப்படி இருக்கிறேன்? சுகமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த சுகமாய் வாழ்றதுக்கு தான் இன்னைக்கு நான் 3 காரியம் சொல்ல போறேன். 4-5 காரியமெல்லாம் இருக்கு, பட் ஆனா சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. சுருக்கமா சொல்லி போக விரும்புகிறேன். முதல் காரியம் என்னன்னா, இந்த அதிகாரத்தை நீங்க ஆரம்பத்துல இருந்து படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, 25ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க. லேவி ராகமம் 25:2. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் போது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும். தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும். இதுக்கு மேல என்ன படிச்சோம் நம்ம? அதாவது எப்படி சுகமாய் வாழ வைப்பார்னா, அவருடைய கட்டளைகளின்படி செய்து என் நியமங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, கட்டளைகளை நாம் கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம்? சுகமாய் நம்மை வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே கண்டிஷன்ஸோட தான் வரும். ஆமென். கண்டிஷன் இல்லாத ஆசீர்வாதம் கிடையாது. ஆமென். இதை செஞ்சா இது கிடைக்கும், அதுதான் ஆண்டவருடைய நியதி. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை, கட்டளைகளை கருத்தாய் கேட்டு கவனித்து
அவைகளின்படியாக நாம வாழும் பொழுது கர்த்தர் எப்படி வாழ வைப்பாராம்? சுகமாய் நம்மை வாழ வைப்பார். அப்ப ஆண்டவர் என்ன கட்டளை கொடுக்கிறார்? இந்த குறிப்பிட்ட பகுதியில பார்க்கும் பொழுது ஒவ்வொரு 7வது வருஷமும் தேசம் கர்த்தருடைய ஓய்வை அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு 7வது வருஷமும் தேசம் கர்த்தருடைய ஓய்வை கொண்டாட. அப்படியானால் நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, நம்முடைய காரியங்களுக்கு தகுந்த மாதிரி நாம் அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் கர்த்தரை நாம் கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனை நாம் என்ன செய்யணும்? கொண்டாட வேண்டும். இதுதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு நியமம், ஒரு கட்டளை. அந்த 7வது வருஷத்துல என்ன செய்யணும்னா பயிரிடக்கூடாது. ஆமென். திராட்சை தோட்டத்தில் இருக்கிற அந்த திராட்சை செடிகளை கிளை கழிக்க கூடாது. எந்த வேலையும் செய்யக்கூடாது. அந்த 7வது வருஷத்துல விதைப்பும் இருக்கக்கூடாது, அறுப்பும் இருக்கக்கூடாதுன்றார். அப்படியானால் என்ன அர்த்தம்? அந்த ஓய்வு நாள் என்று சொல்லப்படுகிற அந்த ஆராதனைக்குரிய நாள்ல என்ன செய்யக்கூடாதுங்க? வேற எந்த வேலையும் செய்யாம கர்த்தரை மாத்திரம் ஆராதிக்கணும்னு சொல்றாரு. அதான் அதனுடைய அர்த்தம். நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அந்த வருஷங்கள்ல என்ன சொல்றாரு? அந்த பயிர் ஆகிறதையெல்லாம் நீங்கள் ஏழைகளுக்கும் எளியருக்கும் விட்டுவிட வேண்டும் என்று சொல்றார். 6வது வசனம் படிங்க. தேசத்தின் ஓய்விலே பயிராகிறது, தேசத்தின் ஓய்விலே பயிராகிறது உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக உன் வேலைக்காரனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலிக்காரனுக்கும் உன்னிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் உன் நாட்டு மிருகத்துக்கும் உன் தேசத்தில் இருக்கிற காட்டு மிருகத்துக்கும் அதில் விளைந்திருப்பதெல்லாம் ஆகாரமாய் இருப்பதாக. ஆமென். தானாய் விளைந்திருக்கிறதெல்லாம், அந்த 6வது வருஷத்துல மீதியானதெல்லாம் உனக்கு, உன் வேலைக்காரனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் தேசத்துல இருக்க அந்நியனுக்கும் திக்கற்றவனுக்கும் நாட்டு மிருகத்துக்கும் காட்டு மிருகத்துக்கும் என்னவா இருக்கட்டுமா? ஆகாரமாயிரு. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, அந்த ஓய்வை சரியாக அனுசரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஓய்வு வருஷங்களை கொடுக்கிறார். எதுக்கு ஓய்வு கொடுக்கிறார்னா, தேசம் அமைதியா இருக்கணும், நாடு அமைதியா இருக்கணும், விளைச்சல் இல்லாம இருக்கணும்ன்றார். அந்த ஓய்வு கொடுத்தாதான் 7வது வருஷம் முடிஞ்சு 8வது வருஷத்துல அவங்க பயிர் பண்ணும் பொழுது நல்ல விளைச்சலை பார்க்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தரை ஆராதிச்சுட்டு போனாதான் அடுத்த திங்கட்கிழமையில இருந்து என்ன செய்ய முடியும்? ஒழுங்கா வேலைக்கு ஓட முடியும். அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கலாம், இந்த 7வது வருஷம் விதைப்பும் அறுப்பு இருக்கக்கூடாது, எப்படி நாங்க அந்த 8வது வருஷத்தை கழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது உங்களுக்கு சொல்றது? அதாவது 6 வருஷம் பயிரிடலாம், 7வது வருஷம் ஓய்வு. அந்த 7வது வருஷத்துல நாங்க பயிரிடல, அப்ப தானா விளைஞ்சது சாப்பிடலான்ட்டீங்க. 8வது வருஷத்துல நாங்க பயிர் பண்ண போறோம், அதுக்கப்புறம் 9வது வருஷத்துல விளைச்சல் கிடைக்கும், அது வரைக்கும் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அந்த அதே அதிகாரம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம் படிங்களா. நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். நீங்கள் 8ஆம் வருஷத்திலே விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள், அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள். சரி, இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் 6ஆம் வருஷத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை கொடுக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். அந்த மன்னாவை கொடுக்கும் பொழுது 5 நாளும் மன்னா அளவா பெய்யும், 6வது நாள்ல என்ன செய்யுமா? மன்னா சேர்த்து வரும். அதை அவங்க 7வது நாளுக்கும் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மாதிரி 6வது வருஷத்துல 3 வருஷத்துக்குரிய பலனை நான் கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்றார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஓய்வை
மனரம்யமாய் அனுபவிக்க வேண்டும். அதனால ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்ல அங்க இங்க எங்கேயும் போகாம கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு மாத்திரம் நீங்க அர்ப்பணிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன செய்வாரு? உங்களை என்னையும் சுகமாய் தங்க பண்ண செய்வார். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் சொல்றார், என் கட்டளைகளின்படி நீ செய்து என் நியமங்களை கை கொண்டால். அப்படி கை கொள்ளாதபடினாலதான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவங்கள சிறையிருப்புக்குள்ள அனுப்பிச்சிட்டார். இந்த வருஷத்துல ஓய்வு அனுசரிப்பாங்க, இந்த வருஷத்துல ஓய்வு அனுசரிப்பாங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட அவங்க 70 வருஷத்துக்கு மேல என்ன செய்யல, 77 வருஷங்களாக ஓய்வு அனுபவிக்கவே இல்லை, ஓய்வை ஆசரிக்கல, அவங்க ஓய்வை கொண்டாடல் அனுசரிக்கல. அதனால ஆண்டவர் அவங்கள பாபிலோன் தேசத்துக்கு சிறைகளாக அனுப்பிச்சிட்டாரு. அங்கே 70 வருடம் என்ன செஞ்சாங்க? அடிமைகளாய் இருந்தார்கள். அந்த 70 வருஷம் இஸ்ரவேல் தேசம் மனரம்யமாய் ஓய்வை அனுபவித்தது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனை ஆராதிக்காம இருந்துட்டோம்னு சொன்னா, எத்தனை வருஷம் எத்தனை மாதம் ஆராதிக்காம இருக்கிறோமோ அது தகுந்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்வார்? கஷ்டங்களையும் பாடுகளையும் கொடுத்து உட்கார வச்சிருவாரு. அந்த பாபிலோன்ல அவனுக்கு இருக்கும் பொழுது அவங்கள பாட சொல்றாங்க. நீங்க தான் நல்லா பாடுறவங்களாச்சே பாடுங்கன்றாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, அந்நிய தேசத்துல எப்படி பாடுவது? எங்கள் கிண்ணறங்கள் எல்லாம் தூக்கி அலறி செடிகள் மேல வைத்து விட்டோம், இனி எங்களுக்கு பாட்டு வராது, புலம்பல் தான் வருன்றான். ஆண்டவரை தேடலன்னா பாட்டு வராது, என்னதான் வரும்? புலம்பல் தான் வரும், அந்த பாடுகள் தான் வரும். ஆமென். 70 வருஷம் அவர்கள் சிறையிருப்புல அடிமைகளாயிருந்தார்கள். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் கொடுக்கிற நியமங்களை கட்டளைகள் எல்லாம் நம்ம கருத்தாய் கடைபிடிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை சுகமாய் வாழ வைப்பார். இப்போ இந்த 25ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 7 வருஷமாக 7 × 7 = 49. அடுத்தது 49க்கு அடுத்து என்னதுங்க? 50. 50வது வருஷம் வரும்பொழுது விடுதலையின் வருஷம். 50வது வருஷம் வரும்போது அது யூபிலி வருஷம். இஸ்ரவேல் ஜனங்கள்ல எவனும் ஏழையா போகக்கூடாது, எவனும் ஆண்டியா போகக்கூடாது, எவனும் ஒண்ணு இல்லாம போகக்கூடாதுன்றதுக்காக 50வது வருஷத்துல ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு விடுதலையின் வருஷம்ன்றாரு. எவனா கடன் பட்டிருந்தா விடுதலை, நிலங்களை வித்திருந்தா அந்த நிலம் திரும்ப வரணும், அடிமையா போயிருந்தா விடுவிக்கப்படணும். ஆக ஆண்டவர் ஒரு விடுதலையின் வருஷத்தை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. தேவன் எவ்வளவு நல்லவர். பைபிள் முழுக்க உருண்டோடுகிற தீம் என்னன்னு சொன்னா ரிடம்ஷன், மீட்பு, விடுதலை. அல்லேலூயா. இயேசு வந்ததனுடைய நோக்கம் என்ன? விடுதலையை கொடுக்கும்படியாக வந்தார். அப்போ இந்த ஓய்வை ஒழுங்காக நாம் அனுசரிக்கும் பொழுது, ஆண்டவர் ஒழுங்கா ஆராதனைகள்ல கலந்து தேடும் பொழுது ஆண்டவர் என்ன கொடுப்பாருங்க? விடுதலை கொடுப்பார். எதிலிருந்து விடுதலை கிடைக்கும்? கடன்ல இருந்து, வியாதியிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, சூழ்நிலைகளிலிருந்து எல்லாவற்றும் ஆண்டவர் என்ன செய்வாருங்க? விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது சத்தியம்? ஆமென். ஆண்டவர் ஒரு விடுதலையின் வருஷம், யூபிலி வருஷம். ஆண்டவர் எவ்வளவு பிளான் பண்ணியிருக்காரு பாருங்க. என் ஜனங்க அடிமையா இருக்கக்கூடாது, என் ஜனங்க கடன்ல இருக்கக்கூடாது, என் ஜனம் சொத்து பத்தை இழந்து போய் இருக்கக்கூடாது. இஸ்ரவேல்ல ஒவ்வொருத்தருக்கும் காணியாட்சி கொடுத்தார். அதை எல்லாத்துக்கும் அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்கணும் என்பதற்காகவே ஆண்டவர் ஒரு யூபிலியை வச்சிருக்கிறாருங்க. இதையெல்லாம் நீ ஒழுங்காய் கடைபிடிக்கும் பொழுது, ஆமென், இந்த ஓய்வை ஒழுங்காய் அனுசரிக்கும் பொழுது, ஆமென், அந்த 7வது வருஷத்தை கர்த்தருக்கென்று விட்டு கொடுக்கும் பொழுது, அதை ஏழைக்கும் எளியவனுக்கும் அந்நியனுக்கும் பரதேசிக்கும் அதை விடும் பொழுது, அல்லேலூயா, ஆண்டவர் சொல்றாரு, நீ தேசத்துல சுகமாய் வாழுவாய். அதை போல ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை தேடி அவரையே கதி என்று சொல்லி ஆராதித்து பாருங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை என்னை எப்படி வாழ வைப்பாருங்க? சுகமாய் வாழ வைப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஆனா நேரம் இல்லாதபடினாலே அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போறேன்.
அடுத்தது ஆண்டவர் சொல்ற ரெண்டாவது எப்படி நம்ம சுகமா வாழ முடியும்னா, ஏசாயா 58 அதிகாரம் வசனம் 8வது வசனத்தை படிங்களா. புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 58 verse 8, verse 7 and 8 கூட படிங்க, 7 8 படிங்க. பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒளிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. இந்த 58 அதிகாரத்தை படிச்சு பார்க்கும் பொழுது உபவாசத்தை பற்றி சொல்றார். 2வது வசனம் 3வது வசனத்தை படிக்கும் பொழுது அதை படிங்களா. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி. 3வது வசனம் படிங்கம்மா. நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். சரி பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, உபவாசம் இருந்து ஜெபிச்சா சுகவாழ்வு துளிர்க்குன்றார். எத்தனை பேர் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறீங்க? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஓ வெரி குட். போன சர்வீஸோட இந்த சர்வீஸ் பரவாயில்லாட்டு இருக்க. ஒரு 6-7 பேர் கை தூக்குறீங்க, சந்தோஷம். சில பேருடைய வாழ்க்கையில் உபவாசமே இல்லை, சாப்பிடலன்னு செத்தே போயிடுறேன்றாங்க. நான் சொல்றேன் சாக மாட்டோம். ஹல்லேலூயா. வாரத்துல ஒரு நேரமாவது என்ன செய்யணும்? உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். அப்படியே சில பேர் உபவாசம் இருக்கிறான். எப்படி இருக்கிறாங்கன்னா, என்ன படிக்கிறோம், அந்த கடைசியில படிக்கிறோம், அந்த உபவாச நாள்ல தங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயம். உபவாசம்னு சொல்லுவாங்க, ஆனா தேவ சமூகத்துல உட்காரவே மாட்டாங்க, அலைஞ்சிட்டே இருப்பாங்க. அன்னைக்குதான் இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்வாங்க. துணி துவைக்கிறேன், வீடுக்கு கிளீன் பண்றேன், அங்க போறேன் இங்க போறேன். என்னன்னு கேட்டா உபவாசம் பாஸ்டர், உபவாசம். இதெல்லாம் உபவாசம். இச்சையின்படி செய்யாம காலை விலக்கி ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து நல்ல கர்த்தரை தேடணும். அதுக்கு அடுத்த வசனம் சொல்றாரு, சில பேர் என்ன செய்யறாங்களா, அதான் 4வது வசனம் படிமா. இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். ஆமா, இதுக்கு சண்டை, பக்கத்து வீட்டுக்கார சண்டை. என்ன செஞ்சோம்? உபவாசம். ஆண்டவரே அவன் நல்லாவே இருக்கக்கூடாது, இதுக்கெல்லாம் உபவாசம் பண்றான். எனக்கு இவன் எதிரா வந்துட்டான், சண்டை போட வந்துட்டான், இவன் சாகணும். இதெல்லாம் தான் உபவாசமா இருக்கு இன்னைக்கு. ஆண்டவரை தேடுறதுக்காக உபவாசம் இல்ல, வழக்குக்கும் வாதுக்கும் கையினால் குத்துவதற்கும் உபவாசம் பண்றான். இந்த ஜபம் எல்லாம் கேட்கப்பட மாட்டாது. நம்ம உபவாசம் இருக்கணும். எப்படி இருக்கணும்? அன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட, இப்ப நாளைக்கு உபவாசம் இருக்கு, இன்னைக்கே பிளான் பண்ணிடணும். எல்லா வேலையும் என்ன செய்யணும்? தவிர்த்துட்டு போன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, அந்த நாள்ல என்ன செய்யணும்? காலையில நேரத்தோட குளிச்சுட்டு தலைக்கு நல்ல எண்ணெய் வச்சுட்டு ஜெபிக்கிறதுக்காக ரூம்குள்ள போயிடணும். அறைக்குள்ள பிரவேசித்து நல்லா 4 பாட்டு பாடி ஒரு 10 அதிகாரத்தை வாசிச்சு மனசார ஜெபம் பண்ணணும். அதுதான் உபவாசம். அல்லேலூயா. நம்ம பண்ற ஜபத்துல நமக்கு என்ன வரும்? திருப்தி வரணும். சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்றோம்? திருப்தியா இல்லையா? இதுல கொஞ்சம் ஊத்து, அதுல கொஞ்சம் ஊத்து, அப்படி பாரு இப்படி பாரு. ஒரு வீட்டுல எத்தனை வகை இருக்கு, எல்லாத்தையும் டேஸ்ட் பார்த்துடணும். எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஒரு புடி. அப்படிதான் சாப்பிட்றோம். ஆனா ஆண்டவரை தேடல பாருங்க, உபவாசிக்கிறதுல பாருங்க, நமக்கே திருப்தி இருக்கல. நம்ம ஜெபிக்கிற நமக்கு திருப்தியா இருக்கா? யோசிச்சு பாருங்க. நீங்க ஜெபிக்கிற உங்களுக்கு திருப்தியா இருக்கா? நான் எனக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் நான் ஜெபம் பண்ணிருக்கேன்னு சொல்றவங்க இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. இப்படி எல்லாம் இருந்தா சுகமாய் வாழவே முடியாது. நம்ம சுகமா வாழணும்னா இச்சையின்படி உபவாசிக்காம
அநியாயத்துக்காக உபவாசிக்காம, வழக்குக்கும் வாதுக்கும் உபவாசிக்காம, அந்த உபவாச நாள் என்ன செய்யணும்? தீர்மானத்தை எடுத்து ஆண்டவர் சமூகத்துல காலமே போய் உட்கார்ந்து. சில பேர் குரங்கு ஃபாஸ்டிங். என்ன ஃபாஸ்டிங்? குரங்கு. என்னடா குரங்கு ஃபாஸ்டிங்ன்றீங்களா? ஒரு குரங்கு நினைச்சுதான் நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுன்ட்டு. அப்ப அந்த குரங்கு ஒரு ரூமை தேர்வு செஞ்சு அந்த காட்டுக்குள்ள ஒரு ரூம்ல போய் உட்கார்ந்து வச்சான். அந்த குரங்கு அப்படியே காலையில இருந்து தியானம் பண்ணிட்டு இருக்கு, ஜெபம். கண்ணை முழிச்சு பார்த்தா முன்னாடி ஒரு மாமரம் தெரிஞ்சுதான். ரூமுக்கு அந்த பக்கம் ஒரு மாமரம். பார்த்தா காய் நல்லா பழுத்து பழுத்து தொங்குது. இப்போ அந்த குரங்கு அந்த காயை பார்த்துருச்சு. அப்புறம் உபவாசம் இருக்கும்போது என்ன வருது? நினைப்பு, அந்த மாம்பழம் தான் நினைப்பு வருது. அந்த குரங்கு நினைக்குது, நம்ம சீக்கிரத்தில் உபவாசம் முடிச்ச உடனே என்ன செய்யணும்? அந்த போய் பழத்தை பறித்து சாப்பிட்றணும். அதுதான் தியானமாக இருக்குது. சில பேர் ஜெபம் பண்ணும்போது அதுதான் தியானம். ஆண்டவர் மேலே இல்லை தியானம், மேலே எது மேலே? பழத்து மேலே, ஜூஸ் மேலே, டீ மேலே, காஃபி மேலே. இதுதான் உபவாசம். அப்புறம் அந்த குரங்கு அப்படியே தியானம் நினைக்குது. நம்ம ஃபாஸ்டிங் இருந்தால் டயர்ட் ஆயிடுவோம். அதனால ஃபாஸ்டிங் முடிச்சதையும் நம்ம சாப்பிடணும். அதனால என்ன செய்வோம்? போய் அதை பிச்சுட்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு உபவாசம் இருப்போம். என்னதுங்க? போய் பறிச்சுட்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு ஜெபம் பண்ணுவோம். இந்த ஃபாஸ்டிங் எப்படி களையுதுன்றது சொல்ல வரேன். உடனே என்ன பண்ணுச்சு? சரின்னு போய் அப்படியே மெதுவா மரத்து மேலே ஏறி பழத்தை பிச்சு கொண்டு வந்து வச்சிருச்சு. அப்புறம் ஜெபம் பண்ணது. உபவாசம் இருக்குது. இருந்து பார்க்கும்போது அதுக்குள்ள யோசனை வருது, எப்படியும் உபவாசத்தை முடிச்சு நாம சாப்பிட தான் போறோம். அதுக்கு இப்பவே சாப்பிட்டு பார்த்தா என்ன? இப்பவே எடுத்து கடிச்சிருச்சு. உபவாசம் முடிஞ்சது. இன்னைக்கு அப்படிதான் அநேக பசி. அன்னைக்கு தான் பயங்கரமா பசி வரும். சரி, ஒரு வடை மாத்திரம் சாப்பிட்டு உபவாசம் இருந்துடலாம். ஒரு டீ மாத்திரம் கூட, ஒரு பிஸ்கட் தொட்டு பெருசெல்லாம் வேணாம், என்னது ஒரு பிஸ்கட் சாப்பிட்டு உபவாசம் முடிஞ்சது. இருக்கீங்களா? இந்த மாதிரி உபவாசம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நல்ல தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனையோட உபவாசம் இருந்து, ஆமென், இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்க போறேன், இந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்க போறேன். சில வகையான காரியங்கள் ஜெபத்தினால உபவாசனால நடக்கும். எஸ்தர் ராஜாதி சட்டத்தை மீறி போகணும். நான் ராஜாத்தி நான் போயிருவேன்னு போகல. என்ன பண்ணா? உபவாசம் போட்டா, 3 நாள் வைத்த காய போட்டா, ஆண்டவர்கிட்ட போராடினா, செத்தாலும் சாகிறேன், நான் சட்டத்தை மீறி போகிறேன். ஜெயம் கிடைச்சது. தானியேல் ஜெபம் பண்றான், மறைபொருளை வெளிப்படுத்தும் ஆண்டவரே, உபவாசம் இருந்து ஜெபம் பண்றான். ராஜா சொல்ற, நான் ஒரு கனவு கண்டேன், அதை சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். இப்ப நீங்க என்ன கனவுன்னு எனக்கு தெரியுமா? நான் என்ன கனவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லாம தெரியாது. அவன் சொல்றான், அப்படி சொல்லன்னா உங்களை எல்லாம் வெட்டிடுவேன்றான். உடனே என்ன செஞ்சாரு? தானியேல் உபவாசம் போட்டு ஜெபம் பண்றாரு. காரியம் வெளிப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. அந்த மாதிரி உபவாசம் போடும் பொழுது எப்பேற்பட்ட காரியத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? செய்வார். அல்லேலூயா. யாருக்காக உபவாசம்? நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, சபைக்காக. சில பேர் என்ன சொல்றாங்க, பாஸ்டர் எனக்காக நீங்க உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு வாங்க, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். எனக்காக நீங்க உபவாசம் போட்டு நல்ல ஜெபம் பண்ணிட்டு வாங்க, கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஒரு ஆள் என்கிட்ட சொல்ற, ஐயா எனக்காக 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணிட்டு வாங்க. இவர் ஊரை சுத்துவாரு, இவருக்காக நான் உபவாசம் இருக்கணுமா? அல்லேலூயா. இப்போ நம்ம சுகமா இருக்கணும்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் சுக வாழ்க்கை துளிர்க்க வேண்டுமானால், துளிர்த்தா என்ன செய்யும்? கண்டிப்பா அது மரம் வளரும். அப்போ உபவாசம் இருந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அந்த பழக்கத்தை ஏற்படுத்துங்க. அல்லேலூயா. வாரத்துல ஒரு நேரமாவது உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். உணவை வெறுத்து ஆண்டவர் சமூகத்துல பைபிளும் கையுமா உட்கார்ந்து அவர் கமத்துல கண்ணீர் வடிங்க. அண்ணாள் என்ன செஞ்ச? எல்லாரும் சாப்பிட்டார்கள், அவ சாப்பிடல. அவ எழுந்து போனா, கண்ணீரை ஊற்றுனா, ஆண்டவர் சமூகத்துல இருதயத்தை ஊற்றுனா, பல மணி நேரம் ஜெபிச்சா, அன்றைக்கு பதில் வந்தது. அல்லேலூயா. அன்றைக்கு கதவு திறக்கப்பட்டது, அன்றைக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது. அந்த மாதிரி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆமா, அரை நேரம்
ஆமென். உபவாசத்தை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கிருபையினால போன வருஷத்துல 100 நாள் ஒரு நேரம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. நிறைய உபவாச ஜெபங்கள் அதான் அந்த ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிறார். சும்மாலாம் வராது, சும்மாலாம் என்ன செய்ய முடியாது, மந்திரத்துல மாங்காய் விழுகாது. ஆமென். ஜெபம் பண்ணு, உபவாசத்தை தன்னை தாழ்த்தணும். தன் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திருந்தி உபவாசம் என்ன செய்யணும், முதல்ல பாவ அறிக்கை செய்யணும், ரெண்டாவது ஆண்டவரை துதிக்கணும், மகிமைப்படுத்தணும், மூன்றாவது செய்ததுக்காக நன்றி சொல்லணும், நாலாவது தான் நம்முடைய விண்ணப்பங்களை அவர்கிட்ட கொண்டுட்டு போகணும். இப்போ உபவாசம் என்னது, ஃபர்ஸ்ட் காத்திருக்குதல் அவசியம். நான் 40 நாள் உபவாசம் இருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு குணத்தை இன்னும் இன்னைக்கு தொடங்கி நாளைக்கே முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, ஏய் உபவாசம் 40 நாள் என்னது, யூ மஸ்ட் வெயிட் அப்பான் த லார்ட். காத்திருக்கணும். 40 நாள் சீக்கிரம் ஓடிடுமா? இல்லை. ஆண்டவருடைய கிருபையினால் 2 முறை 40 நாட்கள் உபவாசித்தேன். அல்லேலூயா. 7 நாள் உபவாசித்தது உண்டு, 3 நாள் உபவாசித்தது உண்டு, ஒரு நேரம் உபவாசம், இப்படி பல உபவாச ஜெபங்கள். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த டைம்லலாம் வீட்டு கூட்டம் நடத்துவோம். அப்போதான் வீட்டுகளில் கூட்டம் நடத்தும் போது எல்லாம் மட்டன், சிக்கன், பிரியாணி எல்லாம் இருக்கும். எல்லாரும் சாப்பிடுவாங்க. நான் வெளியே உட்காந்து டீ குடிச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அப்படிலாம் இருந்தது தான். நான் உபவாசம் இருக்க அன்னைக்கு தான் வீட்டில் டடல் புடல் விருந்து விசேஷமா இருக்கும். ஆனால் என்ன செய்யணும், அந்த உபவாசத்தை காத்து கொண்டு ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது எப்பேற்பட்ட காரியத்தையும் அப்பா செய்வார், சுகமாய் வாழ வைப்பார். அடுத்தது இந்த படிச்சோம் 8ஆம் அந்த 7வது வசனத்துல படிக்கும் பொழுது, உன் ஆகாரத்தில் ஏழைகளுக்கு கொடுத்து, அந்நியனுக்கு வஸ்திரத்தை கொடுத்து ஆதரிச்சு, இப்படி எல்லாம் செஞ்சு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படுன்றாரு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்தை படிங்க. 7வது வசனம். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஆண்டவருக்கு ஏற்ற உபவாசம் என்ன? அந்த உபவாச நாட்கள் நம்ம பட்னியா இருக்கணும், நல்லா இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அல்லேலூயா. நலிந்தவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அந்த உபவாச நாட்கள்ல யாராவது நம்ம தேடி வராங்களா, அடைக்கலம் கொடுக்கணும். அந்த உபவாச நாட்கள் யாராவது ட்ரெஸ் இல்லாம இருக்காங்களா, ட்ரெஸ் கொடுக்கணும். உபவாச நாட்கள்ல நம்ம யாருக்கு என்ன செய்யக்கூடாது, மறைக்க கூடாது. சில சொந்தக்காரன் வந்து ஓடி ஒளிஞ்சுக்குவான். எதுக்கு? ஏதாவது கேட்டுருவானா, கொடுத்துடணுமா? இருக்கீங்களா? இந்த மாதிரி இருந்தா அது எனக்கு உகந்த உபவாசமா இருக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. தேவ பிள்ளையே, அந்த உபவாசம் இருக்கிற நாட்கள்ல, இப்போ நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு, இன்னைக்கு என்னோட சாப்பாட்டு செலவு எத்தனை ரூபா? 50 ரூபா. அப்படின்னா அந்த 50 ரூபாய் எடுத்து என்ன செய்யணும், ஒரு ஏழைக்கு கொடுக்கணும், ஒரு உணவு இல்லாதவங்க உணவு வாங்கி கொடுக்கணும். அதுதான் உகந்த உபவாசம்ன்றாரு. இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து வந்த மிஷினரிகள் அப்படிதான் பண்ணாங்க. தங்களுடைய சாப்பாட்டை தியாகம் பண்ணி, தாங்கள் வந்து இப்போ ஒரு கார்ல போனா அதுக்கு இவ்வளவு செலவாகுதுன்னா அங்க நடந்து போவான், அந்த பெட்ரோல் அடிக்கிற காசை காணிக்க அனுப்பும். அப்படிதான் பண்ணாங்க. அந்த மாதிரி நம்ம தியாகம் பண்ணி அந்த நாட்கள்ல பண்ற செலவுகளை கர்த்தருக்காக, ஊழியங்களுக்காக, ஏழைகளுக்காக, திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவுறது தான் உண்மையான உபவாசம்ன்றாரு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமென். அல்லேலூயா. ரமேஷ் புரிஞ்சுதா? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும், சும்மா சட்டியை சுத்திட்டே இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணும். சில பேர் உபவாசம் இருக்கிற அன்னைக்கு முன்னாடி கேட்டுக்குவாங்க, நான் உபவாசம் முடிக்க போறேன், என்ன அன்னைக்கு வீட்டில் என்ன குழம்பு, கறியா, மீனா, முட்டையா, சிக்கனா? ஆமா, இதல்ல உபவாசம். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் பண்ணாரு. உபவாசம் முடிக்கும் பொழுது யார் வந்தா? பிசாசு தான் வந்தான். சோதனைக்காரன் தான் வருவான். உபவாசம் இருந்தீங்கன்னா சோதனை வரும், பாடு வரும், கஷ்டம் வரும். இயேசு ஜெயித்தார், நாமும் ஜெயிக்கணும். அல்லேலூயா. உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது, அந்த உபவாச நாட்கள்ல ஏழை எளிய திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் பொழுது அது தேவன் அங்கீகரிப்பார். உன் சுக வாழ்க்கை லேட்டா துளிர்க்கும் அல்ல, எப்படி சீக்கிரத்தில் துளிர்க்கும். அல்லேலூயா. துளிர்க்கிற மரங்கள் எல்லாம் பாருங்க,
உதாரணமா ஒரு முருங்கை மரம் வைக்கிறோம். வைக்கும்போது என்ன செய்வோம்? விதையா வைக்க மாட்டோம், ஒரு குச்சியை கொண்டு நெட்டுவோம். அதுக்கு மேல சாணி எல்லாம் வச்சு என்ன செய்வாங்க? தண்ணி ஊத்துவாங்க. தண்ணி ஊத்துறவங்க பார்ப்பாங்க, டெய்லி பார்ப்பாங்க எங்கேயாவது துளிர்த்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு துளிர் வந்ததுன்னு எப்படி இருக்கும்? ஐயோ அதுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு நினைப்பாங்களா? சந்தோஷமா இருக்கும். ஆஹா துளிச்சிருச்சுடா, இந்த மரம் ஜீவன் உண்டாயிருச்சு, இந்த மரம் வளர ஆரம்பிச்சிருச்சு. நாளடைவுல பாருங்க, ஒரு 2 நாள் 3 நாள் அழகா துளிர்த்து வந்து ஒரு 6 மாசத்துல காய் காய்ச்சிரும். அல்லேலூயா. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நீ கரெக்டா உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது உன் சுக வாழ்க்கை சீக்கிரத்துல துளிர்க்கும். நீ சுகமாய் வாழுவாய். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை நான் சுகமாய் வாழ வைப்பேன். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் என்ன செய்யணும்? We must fast and pray. Hallelujah. Not fasting and working, but fasting and praying will help us to grow in the Lord, to receive the manifold blessings of God. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது கடைசி ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. என்ன அதாவது 3வது காரியம் என்னன்னு சொன்னா, உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிங்களா? உபாகமம் 33:12. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கி இருப்பான். அவனை எந்நாளும் காப்பாற்றி அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்று சொன்னான் என்றான். அல்லேலூயா. சில வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த வசனத்தின்படி என்னை ஆசீர்வதித்து வருகிறார். இங்க பென்யமீனை குறித்து சொல்லப்படுகிறது. பென்யமீன் எந்நாளும் கர்த்தரோடு எப்படி இருப்பானா? சுகமாய் இருப்பான். இதை குறிக்கிறதுனா ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற உறவை குறிக்கிறது. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காட் அண்ட் அஸ். நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை பற்றி. ஆண்டவரோடு எப்படி நம்ம தங்கி இருக்கணுமா? சுகமாய் இருக்கணும். அல்லேலூயா. பென்யமீனை குறித்து சொல்ற, அவன் எனக்கு பிரியமானவன். எப்படி பிரியமானவனா வாழ முடியும்? ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை செய்தா அதை சொல்லுவார், எனக்கு பிரியமானவன். அல்லேலூயா. எங்க சாமுக்கு தெரியும் என்னத்தை செஞ்சா அப்பாவுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு அவனுக்கு தெரியும். அந்த காரியங்களை செய்யும் போது எனக்கு பிரியமான குமாரன். எனக்கு பிரியமில்லாத செஞ்சேன்னு என்ன சொல்லுவேன்? என் மனசை வேதனைப்படுத்தும்படியாவே செய்யறான் பாரும்ப. இருக்கீங்களா? அந்த மாதிரி நம்ம தகப்பனோட பழக தான் அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரியும். சில பேர் தகப்பன்ட்டே வரமாட்டாங்க, அப்பா வீட்டில இருந்து அவர் வெளியே தான் இருப்பார். சில நாள்ல அப்பா எல்லாம் வீட்டுல லீவு போட்டு இருப்பாங்க, பையன் வீட்லயே இருக்க மாட்டான். ஏன்னா அப்பாவோடு பழகாதவன். அந்த மாதிரி ஆண்டவரோட பழகாத பிள்ளைங்க ஆண்டவரோட இருக்க மாட்டாங்க. ஆமென். ஆண்டவரோட பழகினவங்க கூட இருப்பாங்க. பழகதான் அப்பாவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு தெரியும். அதையெல்லாம் நம்ம செய்யும் பொழுது அவர் சொல்லுவார், இவன் எனக்கு பிரியமானவன். உங்களை என்னையும் ஆண்டவர் பார்த்து சொல்லணும், என்ன சொல்லணும்? இவர்கள் எனக்கு பிரியமானவர். டேனியல் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், என்ன சொல்லணும்? எனக்கு பிரியமான சகோதரன் ஆண்டவர் சொல்லணும். அல்லேலூயா. ஆமென். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லணும், இவர் எனக்கு பிரியமானவர்கள், இவர்கள் எனக்கு பிரியமானவர்கள். அந்த பிரியமானவங்க என்ன செய்வாங்களாம்? தேவனோடு சுகமாய் தங்கி இருப்பார்கள். அல்லேலூயா. தேவனோடு எப்படி இருப்பாங்க? ஒளிவு மறைவு இருக்காது. ஆதாம் ஏன் ஆண்டவரை விட்டு தூரம் போனான்? காரணம் என்ன? ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, வார்த்தையை மீறிட்டான். எப்பொழுது நல்லா உறவாடிட்டு இருந்தாங்க. பகலின் குளுமையான வேளையில் ஆண்டவர் வருவார், ஆதாமோடு பேசும்படியாக வருவார். பல மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க. அதே போல ஆண்டவர் அடுத்த நாள் வராரு, ஆளை காணோம். என்ன ஆச்சுங்க? கற்பனைய மீறிட்டான், வார்த்தை கீழ்ப்படியில, வார்த்தையை மீறிட்டான். அதனால என்னாச்சு? வெட்கம் வந்துருச்சு, ஒளிஞ்சிட்டான். இப்ப தேவ பிள்ளையே ஆண்டவருக்கு பிரியமில்லாத செஞ்சா அவரோட சுகமா வாழ முடியாது. அவர் வருவார், ஆனா நம்ம அவர்கிட்ட போக முடியாது. ஏன்னா
குற்ற உணர்வு, தவறு பண்ணிட்டோம். என்னைக்கு அந்த உறவிலிருந்து விலகினான் அன்னைக்கே தான் நிர்வாணி என்பதை உணர்ந்தான். அவர் சமூகத்துக்கு வர முடியல, வெக்கம், தூரமா பிரிஞ்சு போயிட்டான். ஆக தேவ பிள்ளையே, ஆண்டவரோடு சுகமா இருக்கும் பொழுதுதான் நம்மளோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அவரோட நல்ல தொடர்புல, ஐக்கியத்துல ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு ஜீவிக்கிற, கர்த்தரோடு பழகுகிற அனுபவம் நம்மை சுகமாய் வாழ வைக்கும். அல்லேலூயா. 3 பாயிண்ட் சொன்ன. 1 என்னதுங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஓய்வு நாளை ஆசரிக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேடணும். அதில் இஷ்டமான வேலையை செய்ய கூடாது. அதை கர்த்தருக்கென்று அனுசரிக்கும் பொழுது ஆசீர்வாதமா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ரெஸ்ட் கொடுத்து உட்கார வச்சிருவாரு. இங்கே கடை. அல்லேலூயா. ரைட். அடுத்தது 2வது பாயிண்ட் என்ன? உபவாசம் இருந்து ஜெபித்தால் சுக வாழ்க்கை துளிர்க்கும். 3வது பாயிண்ட் என்ன? அவருக்கு பிரியமாய் அவரோடு பழகி அவரோட சமாதானமாய் இருந்தால் சுக வாழ்க்கை துளிர்க்கும், ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆக ஆண்டவர் ஒருவரே நம்மை சுகமாய் வாழ வைக்கிற தேவன். அந்த தேவனிடத்துல நம்மை ஒப்புவித்து இந்த காரியங்களெல்லாம் நாம் கடைபிடிக்கும் பொழுது அவர் நம்மை சுகமாய் வாழ வைப்பார் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல வசனங்கள், வார்த்தைகளுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.